சேய் ஒக்கும், எல்லாருக்கும் குழந்தை மாதிரி, ராஜா எல்லாருக்கும் புள்ள மாதிரி. ஏன்டான்னா அந்த தேசத்துல எவன் இருந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டானா, இவன் புண்ணியத்தால அவன் மோட்சத்துக்கு அனுப்பி வைப்பானா. சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால், எல்லோரையும் மோட்சத்துக்கு அனுப்புவதற்குரிய வாழ்க்கையை தயரதன் மேற்கொண்டு விட்ட காரணத்தினாலே அவன் அந்த உலகத்துக்கு எல்லோருக்கும் குழந்தையை போல. நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும், யாராவது அந்த ஊர்ல நோய் மாதிரி இருந்தா அவங்களுக்கு மருந்து மாதிரி இருப்பாங்க. வெறும் தாயா மட்டும் இருந்தா போதுமா ராஜா? வெறும் தவமா மட்டும் இருந்தா போதுமா? சமுதாயத்தில் நோய் தோன்றுமானால் நோய்க்கு மருந்து ஒக்கும்னா, இதை விட எப்படி சார் நோயை அழிப்பான் கொல்லுவான் சொல்லல. எந்த நோய்க்கு எப்படிப்பட்ட மருந்து தேவையோ அது போல அப்படிப்பட்ட தீயவனுக்கு அப்படிப்பட்ட மருந்தாக இருக்க அவனுக்கு தெரியும். நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும், நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும். கடைசி வார்த்தை கிளைமேக்ஸ் என்னன்னா, எல்லாருக்கும் அவன் அறிவு போலன்னா. ஏன் எல்லாருக்கும் அறிவு போலன்னா அவனை இல்லாமையே இருக்க முடியாது. இப்ப யாராவது ஒருத்தர் அறிவே இல்லாம வாழலாம்னு ஒரு ஐடியாவோட இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை யாருமே இழக்க முடியாது, வேண்டாம்னு சொல்லவே முடியாது. யாராலும் விட முடியாதவன் தசரதன் ஒரு வார்த்தை போட்டா, ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும். எல்லோருக்கும் எப்படி அறிவு தேவையோ அதுபோல் தயரதன் எல்லோருக்கும் தேவை உள்ளவனாகவே அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இத்துணை சிறப்பு உடைய அவன் எப்படிப்பட்ட அரசாட்சி நடத்தி கொண்டிருந்தான்னா, ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல். அவன் நாட்டில் 4 கடல் சொல்றான் கம்பன். இல்ல என்ன அழகு பாருங்க, கடல்ங்கிறதுக்கு எத்தனை எத்தனை வார்த்தை உண்டோ எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். நம்முடைய ஆடிட்டர் சிஜிவி அவர்கள் வரவேற்பு சொல்ற போது என்ன வாழ்த்தி சொல்லுமே ஒரு வார்த்தை சொன்னார். சொல் அவருக்கு நிற்கும், அவரு எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கம்பன் கவி சக்கரவர்த்தி, அவனுக்கு அது பொருந்தும். அவங்கிட்ட சொல் நிக்குது. எப்படி நிக்குதுன்னா, ஒண்ணுமில்ல, கடலுக்கு 4 வார்த்தை போட்டான். 4 கடல் அவன் ஊர்ல. என்னன்னா, ஒன்று ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல். அப்புறம் ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அளக்கர். அளக்கர்னா கடல் தான் அர்த்தம். ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அளக்கர். பிறகு பகை, எதிரிகள் ஒரு கடல் மாதிரி நின்னா என்ன பண்ணுவான்? எதிரி கடல் என்ன பண்ணுவான்? காய்ந்தே கடந்தான் பகைக்கடல். எதிரிகளை காய்ந்தே கடந்தான் பகைக்கடல். ஈந்தே கடந்தான் இறப்பார் கடல். ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அளக்கர். அறிவு என்ற கடலை தன் ஆராய்ச்சியாலே கடந்தான். பிச்சை எடுக்கிற இறப்போருடைய கடலை ஈகையாலே கடந்தான். பகை என்கிற கடலை காய்ந்தே கடந்தார். கடைசியா ஒரு வார்த்தை போட்டா என்னன்னா, இன்பம் என்கிற கடல் எப்படின்னா, இன்பம் என்கிற கடலை தோய்ந்தே கடந்தான். அனுபவிச்ச இன்ப கடலை கடந்துட்டான். இதை விட என்ன வார்த்தை முடியும்? எல்லாத்தையுமே விலகிக்கிட்டு போறதாலேயே முடியாது. அதை அனுபவிச்சு அதை கடக்கிறதுக்கு தெரியணும். தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம். பௌவம்னாலும் கடல். போகமாகிய பௌவத்தை அவன் தோய்ந்தே கடந்தான். இப்படி எல்லாவற்றையும் வெற்றி பெற்று உயர்ந்த வெண்கொற்ற குடையோடு கூடியதாக தம்முடைய அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான் தசரத மகாசக்கரன். அது வெண்கொற்ற குடை என்று சொல்வது கூட மிகையா, அது நிலவே இறங்கி நிற்பதை போன்ற உயர்ந்த அற வடிவாகிய வெண்கொற்ற குடையை உடையவனாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் தசரத மகாசக்கரன். அவனுக்கு எல்லா சிறப்பும் இருக்கிற போது மனசுல ஒரு பெரிய குறை. என்ன பெரிய குறை? குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய குறை. ஒரு சின்ன விஷயம், உலகத்துல குறையில்லாதவன் யாரும் இல்லை. அப்படி குறையில்லாத நிலைன்னு ஒண்ணு வந்துட்டா அவன் மனுஷன் இல்லை. எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் பிரச்சனை இருக்கும். நம்ம சில பேரை பார்த்து சொல்லுவோம், அவனுக்கு என்னப்பா மகாராஜ் சௌக்கியமா இருக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. நாம அவனா இருந்தா தான் அந்த மகாராஜனுக்கு எத்தனை சிக்கல்னு தெரியும். நாம எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து சொல்லுவான், அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன், என்ன கொடுத்து வச்சவன், அவன் வாங்கி வச்சவன், அவன் என்ன பாடுபடுறான்னு அவனுக்கு தெரியும். எப்பவுமே சொல்லுவோமா நம்ம அடுத்தவரை சொல்லிடலாம். நம்ம அடுத்தவங்களா இருந்தா தான் அது என்ன கஷ்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். உலகத்துல குறையில்லாதவனே கிடையாது. ஒரு முறை பேச்சுல ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து, அப்ப என்ற கேட்டார், அப்போ நீங்க என்னைக்காவது உங்க பேச்சுல நிறைவா நல்லா பேசிட்டோன்ற நிறைவு உங்களுக்கு உண்டானார்? இல்லைன்னு. ஏன் அப்படி இருந்துட்டா அடுத்த நாள் நான் பேச மாட்டேன். எனக்கு குறை இருக்கிற வரைக்கும் தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் பேசணுமே, இப்படி சொல்லணுமே, அப்படி சொல்லணுமே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கலை உள்ளங்கிறது ஒரு குறையோட தான் இருக்கும். கலை உள்ளவங்க எப்போதும் மனசுல குறையோட இருப்பாங்க. அதை முடிச்சாச்சுன்னு நம்பிக்கை வந்தாச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து எழுதுகோலை எடுக்க மாட்டான், பேச மாட்டான், ஓவியம் வரைய மாட்டான். அந்த மனசுல அந்த ஏக்கம் இருந்தா தான் உயிர் மேற்கொண்டு ஒரு காரியத்தையே செய்யும். இவ்வளவு பெரிய தசரத மகா சக்கரவர்த்திக்கு என்னடா குறைன்னா, எல்லா சிறப்பும் இருக்கு, ஒரே ஒரு மனக்குறை. என்ன குறை? 60,000 ஆண்டு மாண்டு ஒரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஒப்பினேன்.
60,000 ஆண்டு இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி என்னுடைய காலடியின் கீழே வைத்திருந்தேன். பெரிது ஒரு குறை இல்லை, வேறு எந்த விதமான குறையும் இல்லை. என் பின் வையகம் மருகும், எனக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன ஆகும்னு யோசிச்சேன். என் பின் வையகம் மருகும் என்பதோர் மறுக்கம் உண்டு. இந்த குறையை யார்கிட்ட சொல்றார்? வசிஷ்ட மகரிஷியிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறான் தசரத மகாசக்கரன். இன்னொரு சின்ன செய்தி இருக்கு. வாழ்க்கையில குறை இல்லாதவங்க யாரும் இல்லை. ஆனா குறையை யார்கிட்ட சொல்லணும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு மனசுல ஒரு குறை இருந்தா நம்மளை விட பெரியவங்க கிட்ட தான் சொல்லணும். நம்ம பெரியவாட போய் நமஸ்காரம் பண்ற போது சொல்லணும், எனக்கு மனசுல இந்த குறை நீங்கட்டும்னு ஆசீர்வாதம். பெரியவர்கள் கிட்ட தான் குறைய சொல்லணுமே ஒழிய 2 பேர்ட்ட சொல்லக்கூடாது. யார்கிட்ட? நமக்கு சமமானவன் கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளை விட தாழ்ந்தவன் கிட்டையும் சொல்லக்கூடாது. தாழ்ந்தவன் நான் சொல்றது வேற எப்படி இல்ல, அறிவில, தகுதியில, வயசுல குறைவா இருக்கிறவன் போய் நம்ம குறைய சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுங்க, கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்க, நான் ஒரு 5 வயசு பையனை உட்காந்து வச்சு நான் என்ன பண்றதுனே தெரியல, வீடு கட்டுறதுக்கு என்கிட்ட பணமே இல்லைன்னா அவன் என்ன சார் பண்ணுவான்? அவன் அம்பேல் அப்படின்னு ஆட போடுவான் அவன் பாட்டுக்கு. அவங்ககிட்ட போய் சொல்லாம அதை விட பைத்து காட்ட உலகத்துல உண்டா? என்னை விட வயசுலயோ தகுதியிலையோ கல்வியிலையோ குறைஞ்சவன் போய் என் குறைய சொல்லக்கூடாது. ஒண்ணு. அதே மாதிரி வயசு எல்லாம் இருக்கும், ஆனா பண்பாட்டுல குறைவா இருப்பான், அவங்கிட்டையும் குறைய சொல்லக்கூடாது. என்னை விட குறைஞ்சவன்கிட்ட குறைய சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ என்னை விட பண்பாட்டுல குறைஞ்ச ஒருத்தன் போய் சொல்றேன்னு வச்சுங்க, நீ என்னமோ பாக்குறப்பா நான் என்னமோ சௌக்கியமா இருக்கிற மாதிரி என்னமோ பேசிட்டு இவ்வளவு நல்லா இருக்கிறேன், பேச்சாலும் யாரு அவ்வளவு சௌக்கியமா இருக்கான்னு பல பேர் பார்த்து கேட்கறேன், நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு தானே தெரியும், நான் என்ன பண்றேன்னு தெரியுமா, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே அவன் இப்படி பார்த்துட்டே இருப்பான். நான் என்னமோ இவன் நல்லா இருக்கான்னு நினைச்சேன், பேஸ் பேஸ் இவனும் கஷ்டப்படுறான், இன்னும் 10 கஷ்டப்படட்டும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமோ, என் கஷ்டத்தை அவன் சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு நிம்மதி தெரியுமோ. ஏதோ இந்த பையன் நிம்மதியா இருக்கிறதா நினைச்சோம், இல்லையா? அப்ப நீ கஷ்டப்படுறியா? படு, என்னமோ நிம்மதியா இருக்கதா நினைச்சேன், ரொம்ப சந்தோஷம் போடுவான். எதுக்கு? அவங்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி அவனை சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பல என்ன பிரயோஜனம்? நம்மளை விட தாழ்ந்தவர்கள் கிட்ட நம்ம குறைய சொல்லவே கூடாது. சரி, சமமானவன் சொன்னா என்ன? ஈக்குவல் ஃப்ரெண்ட். நான் பிஎல் படிச்சா அவரும் பிஎல் படிச்சவர், நான் என்ன மாதிரி வாழணும் அதே மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ஈக்குவல் சிந்தனை, ஈக்குவல் ஏஜ் குரூப், நல்ல திக்கு ஃப்ரெண்ட், சமமா. அப்படியே அவற்றை பார்த்து ஒரு நாள் வருத்தத்தெல்லாம் சொல்லாமா? சொல்லப்படாது. ஏன் சொல்லப்படாது? சமமான இடத்தில் உன் குறையை சொல்லாதே. சொன்னா என்ன ஆகும்னா அவன் குறைய மறுபடியும் உங்ககிட்ட சொல்லி உன்னை இன்னும் டல்லாக்கிடுவான். உண்மையா இல்லையா? நான் போய் ஒருத்தட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, ரொம்ப அவஸ்தையா இருக்கும் ஃப்ரெண்ட், நீ சொல்லிட்டடா, நீ வாயை திறந்து சொல்லிட்ட, நான் படுற பாடம் தெரியுமா? 7 நாள் சொன்னாலும் தீராது. அது ஒரு பெரிய ராமாயணம், அதுவே ஒரு பெரிய ராமாயணமா. இவர் கஷ்டமே அவருக்கு ஒரு பெரிய ராமாயணமா. எவ்வளவு கஷ்டத்தில் இருக்க தெரியுமா? நாம ஆரம்பிச்ச உடனே நாம நினைப்போம், நம்ம ஃப்ரெண்டு இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறானா, தெரியாம போச்சு. இப்ப நாம ஒரு கஷ்டத்தோட போய் 2 கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இது எதுக்கு தேவையில்லாம? நம்மளை விட தாழ்ந்தவர்கிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு சமமானவங்கிட்ட சொன்னா அவன் கஷ்டத்தை சொல்லி மூக்கால ஒரு அழப்போறா, பிரயோஜனம் இல்லை. இப்ப யார்கிட்ட சொல்லணும்? நம்ம விட பெரியவங்க கிட்ட போய் குறைய சொன்னோம்னா இதை எப்படி தீர்க்கலாம் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். தசரத மகா சக்கரவர்த்தி தன்னை விட பெரியவர் யாருன்னு பார்த்தா வசிஷ்டர் உலகத்திலேயே மேலானவர் என்பதாலே அவர் காலில் விழுந்து சொன்னார், என் மனசுல ஒரு பெரிய குறை யாருக்குமே தெரியாது, இவ்வளவு வருஷம் உலகத்தை ஆண்டே, என் பின் வையகம் மருகும் என்பதோர் பயம், எனக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன ஆகும்னு யோசிச்ச. அருந்தவ முனிவரும் அந்த நாளரும் வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகினார், இருந்துயர் உழக்குனர் என்பின், எனக்கு பிறகு அந்தவர்கள் கஷ்டப்படுவார்கள், முனிவர்கள் துன்பப்படுவார்கள், அவர்களுக்கு நன்மை செய்ய பாதுகாப்பு செய்ய ஒரு அரசாட்சி தேவை அல்லவா, அந்த அருந்துயிர் வருத்தும் என் அகத்தை என்றார். அது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிற சுவாமி, நீங்கள் நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. இப்ப தயரதனுக்கு பிள்ளை இல்லையே என்பது மனக்குறை. இந்த மனக்குறையை வசிஷ்டத்தை சொல்லி அழுதான் அப்படின்னு நாம படிக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். பிள்ளை இல்லையேன்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்படுவதிலேயே எல்லாருடைய வருத்தமும் ஒன்று போல அல்ல, இது முதல் செய்தி. 2வது, பிள்ளை இல்லை என்பதாலேயே ஒருவரை பார்த்து பாவம்னோ குறையனோ பேசக்கூடாது. பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை இல்லை, பாவம் குழந்தை இல்லை. யார் சொன்னா பாவம்? இருக்கிறவனை கேளுங்க, அவன் சொல்லுவான், இது பிறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு, அப்பா எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போய் இதை காப்பாத்தி. இருக்கிறவனை கேட்டா ஏகப்பட்ட பிரச்சனை, இல்லாதவனுக்காவது ஒரே கவலை இல்ல. அதோட இருக்கிறவனுக்கு இது பிறக்கலையேன்னு கவலைப்பட்டு, பிறந்ததேன்னு கவலைப்பட்டு, வளரலையேன்னு கவலைப்பட்டு, வேகமா வளருதேன்னு கவலைப்பட்டு, இவனுக்கு அட்மிஷன் கிடைக்கணுமேன்னு கவலைப்பட்டு, அட்மிஷனுக்கு பணம் கட்டணுமேன்னு கவலைப்பட்டு, அப்புறம் காலேஜ்ல இடம் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டு, காலேஜ்ல இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாத்தியார இவன் உயிரோட விட்டுட்டு வரணுமே அப்படின்னு கவலைப்பட்டு,
அப்புறம் வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டு, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம சொல்ற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கணுமே கவலைப்பட்டு, நாம பார்த்து வச்ச பொண்ணு அவனுமா சேர்ந்து வெளியே போ அப்படின்னு சொல்ற போது இன்னும் கவலைப்பட்டு, பெத்தவனுக்கு இத்தனை பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லை ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. இல்லேன்னு ஒரே சொல்லோட போயிருக்கும். நான் என்ன பாடுபட்டேன் சொல்றாங்கல்ல. அப்ப நான் ஏதோ தியரிய மாத்திரம் நினைக்காதீங்க. பிள்ளை இல்லைன்னா பாவம்னு சொல்லப்படாதுங்கிறதுக்கு ஏன் இப்ப காரணம் சொல்றேன். இப்ப கட்ட வண்டி இருக்கார், கஷ்டப்பட்டு ஒருத்தர், அவருக்கு 15 பிள்ளை ஏற்கனவே இருக்கு. 15 புண்ணியம்னு அர்த்தமா? கட்ட வண்டி எடுக்கிறார், 15 பிள்ளை அவருக்கு புண்ணியமா? 15 புண்ணியத்தோட இப்ப 16வது புண்ணியம் ஒரு வீட்டுல. என்ன புண்ணியம்? வீட்டுல கஞ்சி இல்லேங்கிற வார்த்தையை பங்கு போட்டுக்கிறதுக்கு ஒண்ணு வந்திருக்கு. இல்லேங்கிற வார்த்தையை இது வரைக்கும் 15ஆ பிரிச்சான், இப்போ இல்லேங்கிற வார்த்தையை 16ஆ பிரிக்க போறான். இல்லேங்கிறத பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு வீட்டுல வந்து புள்ள பிறந்தா அவன் புண்ணியம் பண்ணவன் அர்த்தமா? சரி, இப்ப நான் ரிவர்ஸ்ல கேட்கிறேன். பிள்ளை இல்லைங்கிறத பாவம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, தசரத மகா சக்கரவர்த்தி வீட்டுல ஏண்டா வந்து புள்ள பறக்கலன்னா, தயரதன் அளவுக்கு அதிகமாக புண்ணியம் செய்தவன், அதனால் பிள்ளை இல்லை. எப்படி தெரியும்னா, பகவானே வந்து பிள்ளையா பிறந்தாத்தான் ஈடு கொடுக்க முடியுமே ஒழிய, இந்த அளவுக்கு புண்ணியம் செய்த உயிரே உலகத்தில் இல்லை என்பதால் தயரதனுக்கு புள்ள பிறக்கல. யோசிச்சு பார்க்கலாம்ல. அவன் பண்ண புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த புண்ணியத்தை ஈடு கொடுக்கக்கூடிய உயிர் உலகத்துல கிடைக்கல. இப்ப எடுத்த எடுப்பிலேயே 500 கோடிக்கு அதிபதியாகும்படியா ஒருத்த வந்து பிறக்கணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்? அப்படி வந்து பிறந்த மாத்திரத்திலேயே 500 கோடிக்கு அதிபதி ஆகணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்? அப்படி உயிரே கிடைக்கலன்னா கடவுள் என்ன பண்ணுவாரு? 450 கோடிக்கு தான் ஒண்ணு கிடைச்சிருக்கு. 500 கோடி அனுபவிக்கக்கூடிய உயிரே கிடைக்கல, என்ன பண்ணுவார் கடவுள் புதுசா? அதுக்காக என்ன பண்ணுவாரு? 500 கோடி அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் பண்ண உயிர் இருந்தா தான் எடுத்து இவன் வீட்டுல பிள்ளைய கொண்டாந்து விட முடியும். இல்லாட்டி எப்படி முடியும்? தயரதன் அளவுக்கு அதிகமாக புண்ணியம் செய்திருந்த காரணத்தால், இறைவனே பிள்ளையாக பிறந்து அவனுக்கு தீர்க்க வேண்டி இருந்த காரணத்தால், தயரதன் எல்லையில்லாத புண்ணியத்தால் உலக பிள்ளைகளை பிள்ளைகளாக பெற்றுக் கொள்கிற வாய்ப்பு இல்லை. இது யாருக்கு தெரியும்? வசிஷ்டருக்கு தெரியும். ஆனா அவற்றை சொல்லி அழுதான், என் பின் வையகம் வருகும். இன்னொன்னு பாருங்க, பிள்ளை இல்லைன்னு சொல்றதுலயே வருத்த 3 வகை. என்ன வரும்? ஒண்ணு, எனக்கு அப்புறம் சோறு போட பிள்ளை இல்லையேன்னு சில பேர் புலம்புவா. இல்ல, அவன் பிற்காலத்துல சாப்பாடு போட்டா பூர்வஜனத்து புண்ணியம் சந்தோஷப்பட்டுக்கணும் ஒழிய, பிற்காலத்தில் சோறு போட பிள்ளை வேணும் நினைக்கிறது கேவலத்திலையும் கேவலம், தாழ்விலையும் தாழ்வு, ரொம்ப மட்டமான குணம். இன்னைக்கு குழந்தைகள் சோறு போடணுங்கிறதுக்காக ஒரு தகப்பன் ஆசைப்பட்டானா அதை விட தவறு இல்லை. நான் அப்படி சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. அதாவது பிள்ளைகளுக்கு சோறு போடக்கூடாதுங்கிற பொறுப்பு இருக்கதை நான் பேசல. சோறு போடணும்னு தகப்பை எதிர்பார்க்க கூடாது. ஏன் அப்படி எதிர்பார்த்துட்டா நாமளே நம்ம வலையை பின்னிக்கிறோம். நாம அவனுக்கு சோறு போட்டோம், அவன் போட்டா போடுறான், போடாட்டி போறான், அப்புறம் என்ன? திருப்பி அவன் போட்டுட்டானா இந்த கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் போடாட்டி நிம்மதி பிறகு இல்ல நமக்கு. நாம அவனுக்கு போட்டோம், கடனை அடைச்சிட்டோம், அவன் நமக்கு போடல, முடிச்சு போச்சு, நிம்மதியா போலாமல் உலகத்தை விட்டு போற போது அவன் போடாட்டி நஷ்டம் இல்லை, நமக்கு லாபம். நம்மளை மோட்சத்துக்கு அனுப்புவதற்காகவே நம்முடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் சோறு போடாமல் நம்மை ஞானியாக்குகிறார். நம்ம மோட்சத்துக்கு போவோமா? பற்று விட்டுட்டு போக மாட்டோம். இல்ல, பிள்ளை என்னடா கொல்லி என்னடா, நான் வேடிக்கை சொல்லல. தகப்பன் பிள்ளை பேர் இதை எதிர்பார்க்க கூடாது. ஆனா பிள்ளைக்கு ஒரு கடமை இருக்கு, அது வேற, அவன் செய்யணும். அவனுக்கு பேசுற போது சொல்றேன், தகப்பன் இதை எதிர்பார்க்க கூடாது. இதை யார் சொன்னா? திருவள்ளுவர் சொன்னா, மகனுக்கு தந்தை செய்வது நன்றி, தந்தைக்கு மகன் செய்வது உதவி. என்ன வித்தியாசம் பாருங்க. மகனுக்கு தந்தை செய்வது நன்றி, நாம் என்ன சொல்லுவோம்? அப்பாவுக்கு புள்ள தான் நன்றி பாராட்டணும். இல்ல, தந்தைக்கு மகன் செய்வது உதவி, ஆனால் தந்தை மகனுக்கு செய்வது நன்றி. அப்பா பிள்ளைக்கு செய்யறது நன்றியா? ஏன் இந்த புள்ள பிறக்காம இருந்தா உலகம் அவரை பார்த்து காரி தூத்தி இருக்கும். இவரோட புள்ள பிறந்ததால தான் இவருக்கு பெருமையே. அப்படி தன்னை உலகம் குறை சொல்லாதபடி இந்த பிள்ளை பிறந்து விட்டானே என்று அவனுக்கு தகப்பன் நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளையோ தகப்பனுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் பேசினா மணிக்கணக்கா போகும், விட்டுருவோம். சாப்பாடு போடுறதுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறது ரொம்ப தாழ்வு. இதை விட கொஞ்சம் மேல வருவோம். என்ன, சில பேர் சொல்வா, என்ன சார் எல்லாருக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லை சார், கொல்லி போட ஒரு பிள்ளை. கொல்லி போடுறதுக்கு பிள்ளை அது கொஞ்சம் உத்தமம். ஏன் தெரியுமா? பணம் அனாதையா போகப்படாது, பின்னாடி காரியம் பண்றதுக்கு ஒரு குழந்தை வேணும், நமக்கு பின்னாடி நரகத்துக்கு போனா காப்பாற்றுறதுக்கு ஒரு குழந்தை வேணும், நம்ம பின்னம் கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளை வேணுமா வேண்டாமா, அதுக்கு வேணும். கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அது இம்மையை பற்றிய சிந்தனை அல்ல, மறுமையை பற்றிய சிந்தனை. அந்த அளவுக்கு அது வசதி. ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சில பேர் சொல்லுவா, பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், இவர் பெரிய, இவருக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணுமா. அதெல்லாம் சில பையன் போலீஸ் ஸ்டேஷன் தப்பாம போய் அப்பா பேர் சொல்லுவோம். யார் ஜேபிடியில மாட்டினது? நான். உங்க அப்பா பேர் என்ன? எழுதிக்கோங்க. ஆனந்தமா சொல்லும். ஏன் பேர் சொல்றது? நம்ம பிள்ளை கேட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்பா பேர் சொல்லுவான். இதுக்காக பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்ல. செத்ததுக்கு அப்புறம் எள்ளு தண்ணி ஊத்துற போது அப்பா பேர் சொல்றான் பாருங்க, அதுல சொல்றான் பேர் சொல்ல ஒரு பிள்ளை.
யாருக்குடா பிண்டம் கழிக்கிற, யாருக்குடா செய்யறன்னு கேட்கறான்ல. அப்ப அப்பன் பேர் சொல்லி செய்யறான்ல, அப்படி பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டான். அதுக்கு அர்த்தம் என் பேரை சொல்றதுக்கு பிள்ளை வேணும்னு அர்த்தம் இல்ல, அந்த பேரை உச்சரிச்சு செய்ய வேண்டிய செய்யணும் இல்ல, அதுக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை. இதெல்லாம் தாழ்வு. உயர்ந்தது எதுன்னு கேட்டான். எனக்கு பிற்பாடு நான் செய்கிற தர்ம காரியங்களை செய்ய பிள்ளை இல்லையே என்று வருந்துவது உத்தமம். நாம் வருந்தணும். என்ன வருந்தணும்னா, எனக்கு பிறகு இந்த தர்ம காரியங்களை செய்ய பிள்ளை இல்லையே என்று வருந்துவது வருத்தத்திலே பெரிய வருத்தம். இந்த வருத்தம் தசரத மகா சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டு வசிஷ்டன் கேட்டானா, சுவாமி என் பின் வையகம் வருகும் என்பது ஒரு வருத்தத்தால். வசிஷ்டர் உடனே ஒரு வினாடி இப்படி சிந்தனை பண்ணார். அவருக்கு வைகுந்தத்தில் நடந்த காட்சி தெரியும். பார்க்கிறதுக்கு பக்கத்துல தேவர்கள்லாம் போய் நின்று சுவாமி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிய போது கருமுகில் தாமரை காடு பூத்து, அப்படியே கருப்பு முகில் தாமரை காடு பூத்ததை போல. ஏன்னா பெருமானுக்கு உள்ளங்கை தாமரை, இதழ் தாமரை, கொப்புள் தாமரை என்று அவனுக்கு உள்ளங்கால் தாமரை. அது கருமுகில் தாமரை காடு பூத்தது. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி திருவடும் பொலிய ஓர் செம்பன் குன்றின் மேல் வருவது போல ஒரு கருடன் மீது ஆரோகணித்து பெருமாள் தோன்றினார். விழுந்தனர் அடிமிசை விழுந்துள்ளோரெல்லாம் தொழும் தொழும் தோறும் களிமிசை துவங்கினார். எல்லையில்லாத சந்தோஷம் எல்லா தேவர்களுக்கும் பெரியோர்களும். என்னன்னு கேட்டார், நாங்கள் எல்லையில்லாத துன்பத்தை பூமியிலே படுகிறோம். இந்த ராவணனாலே நாங்கள் படுகின்ற துன்பங்கள் எல்லை இல்லை என்று எல்லோரும் வேண்டினார்கள். பெருமாள் சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், மசரதம் அனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிஜ ரத கடைகளால் நீர் செய். நிஜமான யானையின் மீதும் ரதம் மீதும் ஏறிக்கொண்டு வந்து அவர்களை அழிப்பதற்கு நான் பூமிக்கு வருகிறேன். யாம் கஜ ரத துரக மா கடல் கொள் காவலன், யானைப்படை குதிரைப்படை இவையுடைய காவலன் ஆகிய தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. அந்த தசரதன் வீட்டுல பிள்ளையா வந்து நான் பிறக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவர்களை பார்த்தா யார் 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 யாரா பிறக்கிறோம்னு உத்தரவு போட்டாரா. வளையோடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும் இளைஞர்கள் என அடி பரவ. இந்த சங்கு சக்கரமும் பாம்பும் எனக்கு தம்பிகளாக போய் இந்த பூமியிலே பிறக்கட்டும். நீங்கள்லாம் வானரங்களாக போய் காட்டிலே பிறந்து நமக்கு உதவியாக இருங்கள் என்று இந்திரனை பார்த்தார். நீ வந்து அங்கே வாலியாக போய் பிறக்க கடவுது. சுக்ரீவனை பார்த்தார், சூரியனை பார்த்தார். நீ போய் இப்படி வரிசையா ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளை இட்டார். இது அருணகிரியார் ஒரே திருப்புகள்ல சொன்னார். இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உண்டு இறைவனின் கிணக்கத்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புலமேவே. இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உண்டு இறைவன் என் கிணக்கத்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும், இப்படி ஒவ்வொருவர் யார் யாரா வந்து பிறக்கணும்னு கட்டளையிட்டாராம் பெருமாள். அதுபடி எல்லோரும் வந்து பூமியிலே பிறந்திருக்கிறார். இது யாருக்கு தெரிந்தது? வசிஷ்டருக்கு தம்முடைய ஞானக்கண்ணினாரே பார்க்கிற போது இந்த பேருண்மை தெரிந்தது. அவர் சொன்னார், தசரனை பார்த்து, பிள்ளை இல்லையே என்று நீ வருந்த வேண்டா, நீ செய்ய வேண்டிய புத்திரகாமிஷ்டி யாகத்தை ரிஷ்யசங்க முனிவரை கொண்டு செய்தால் அந்த ரிஷ்யசங்க முனிவருடைய கருணையினாலே உனக்கு உயர்ந்த புத்திரன் வந்து தோன்றுவான், கவலைப்படாதே என்று வாக்கு கொடுக்க, அவரை பற்றிய வரலாற்றை எல்லாம் பாடி அவர் எங்க இருக்கிறார்னு கேட்டு அந்த முனிவரை போய் மிகுந்த மரியாதையோடு அழைத்துக் கொண்டு வருகிறார் தசரத மகாசக்கரம். அவர் வந்த உடனே அப்படியே அயோத்தியில மழை பெய்ததா, ஞானிகளுக்குரிய இலக்கணம். மழை பெய்தது. அவரை கொண்டு முறையாக ஒரு புத்திரகாமிஷ்டி யாகத்தை செய்ய வேண்டும் என்ற மரபின்படி ஒரு அருமையான யாகத்தை செய்து முடித்தார். அந்த யாகத்தினுடைய பலனாக அந்த யாக அக்னியில இருந்து ஒரு பூதம் தோன்றி, அந்த பூதம் எப்படி இருந்துன்னு கேட்டான். கருப்பு சிவப்பாக தோன்றி. பூதம் எப்படி தோன்றியது? கருப்பு சிவப்பாக அந்த பூதம் தோன்றி கையிலே ஒரு அமிர்த கலசத்தோடு தோன்றி அதை எடுத்து அந்த முன்னாலே சக்கரவர்த்தி இடத்திலே வழங்க, அதை தம்முடைய அருமை மனைவிடத்திலே அவர் வழங்கினார். கொஞ்சம் ஒவ்வொரு கதை கொஞ்சம் வித்தியாசம். அப்படியே பாதியாக்கி கோசலைக்கும் கைகைக்கும் மட்டுமே வழங்கினார். அப்படி வழங்கியதை கோசலை பார்த்தா, ஐயோ சுமித்திரைக்கு கொடுக்கலையேன்னு அவ பாதி கொடுக்க, இவள் பாதி கொடுக்க, இவள் பாதியிலே பிறந்த பிள்ளை பரதனுக்கு பிரியமுள்ளவனாகவும், கோசலை கொடுத்த பாதியிலே பிறந்த பிள்ளை ராமனுக்கு பிரியமுள்ள லட்சுமணனாகவும் தோன்றினான் அப்படின்னு சொல்றது உண்டு. கம்பன் வேற மாதிரி சொன்னா. அப்படி எடுத்தாரா, கோசலை கொடுத்தாரா, கைகை கொடுத்தாரா, சுமித்திரை கொடுத்தாரா, கொடுத்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துதான். மிச்சம் எப்படி பார்த்தாரா, சுமித்திரை கூட்டு மறுபடியும் கொடுத்துட்டாரு. எப்படி பங்கு வைக்கணும்னு சரியா தெரியலையா, அவன் கொடுத்து கொடுத்தே வந்தால் மிச்சம் இருந்தது, மறுபடியும் சுமித்திரையும் கொடுத்துட்டார். அதான் சுமித்திரை கருவுற்றதற்கு, 2 கருவுற்றதற்கு காரணம்னா ஒரு சின்ன வித்தியாசம், நுட்பம் ஒண்ணு உண்டு. வால்மீகி ராமாயணத்தினுடைய அமைப்பின்படி சுமித்திரை கைகையை விட மூத்தவளா இருக்க வேண்டும் அமைப்பின்படி. கம்பனுடைய காவியப்படி கைகைக்கு பிற்பாடு சுமித்திரை. என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டா, கன்யா சுல்கம் என்பதை வால்மீகி ஒப்புக்கொண்டு எழுதுகிறார். இந்த கன்யா சுல்கம் என்கிற நிபந்தனை தசரனுடைய திருமண காலத்திலேயே கைகேயி பிள்ளைக்கு ஆட்சி என்கிற கன்யா சுல்கத்தை ஒப்புக்கொண்டதாக வெளிப்படையாக கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதல.